ஸ்ரீமன் நாராயணியத்துல ஏகாதசம் தசகம் ஹிரண்யாக்ஷசி ஹிரண்யகசிபோகு உற்பத்தி வர்ணனம். இப்ப நம்ம அதுக்கு முன் தசகத்துல நம்ம பார்த்தோம், பிரம்மா சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அதுல சிருஷ்டியில என்னன்னா முதல்ல அதாவது எந்தெந்த ஜீவராசிகள் மரம் செடி கொடிகளா இருக்கட்டும், அதே போல இன்னும் மனுஷர்கள்லயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எத்தனையோ மனுஷர்கள் இருக்கா, அதே போல மிருகங்கள் பட்சிகள், இப்படி எல்லா விதமான சிருஷ்டியும் அதுக்கப்புறம் கிரமமா நடக்கிறது அப்படிங்கறத சொன்னார். எல்லா ஜீவராசிகளையும் அந்த உயிரினங்களையும் அதற்கான உடம்புகள் எல்லாத்தையுமே பிரம்மா படைக்கிறார் அப்படிங்கறத பார்த்தோம். அதுல 2வது ஸ்லோகத்துல பார்த்தோம் மித்யாகிரஹாஸ்மி, அஜ்ஞானத்தினால என்னன்னா அதாவது தப்பா புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, மோகிச்சு போறது. அதே போல அகங்காரம், நானுங்கிற அகங்காரம், அஸ்மிமதி, அதே மாதிரி ராகம்னா பற்றுதல் அப்படின்னு அர்த்தம். அதே போல விகோப கோபம், அதே மாதிரி பீதி பயம், இது எல்லாமே என்னன்னா அஜ்ஞானத்தினுடைய அதாவது தமோகுணத்தினுடைய விஷயங்கள் தான் இந்த 5. அதனால இந்த அஜ்ஞானத்தினால வரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் படைச்சுட்டார். அதனால ரொம்ப வருத்தப்பட்டு பகவானே இந்த மாதிரி ஆயிடுத்தே, முதல்ல படைக்கணும்னு நினைக்கிறப்போ முதல் ஸ்லோகத்துல சொல்லும் பொழுது எல்லாத்தையும் படைக்கிறார்னு பொதுவா சொல்லிட்டார். ஆனா அதுக்கப்புறம் 2வதுல இருந்தா படைப்புங்கிறது ஆரம்பிக்கிறது இல்லையா. அதனால முதல்ல அஜ்ஞானத்தினால இப்படி வந்துடுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படும் பொழுதுதான் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் பகவானையே குறித்து தபசு பண்ணி சத்வகுணத்தின் மூலமாக சனாதனர்கள்னு சொல்லக்கூடிய, அதாவது சனக்கன், சனந்தனன், சனாதனன், சனத்குமாரன் சொல்லக்கூடிய 4 மானச புத்திரர்கள் அவ படைச்சா அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னன்னா பிரம்மதேவன் சொல்றாரு, இனிமே நீங்க சிருஷ்டியை பாத்துக்கோங்க, நான் தபசு பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன உடனே இல்ல நாங்கள்லாம் பகவான்கிட்ட பக்தியோட இருக்கிறதுக்காகவே வந்திருக்கோம், அதனால எங்களுக்கு சிருஷ்டியில எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு அவ தபசு பண்ண போயிட்டாளாம், தியானம் பண்றதுக்கு போயிட்டாளாம். அதனால அதுக்கப்புறம் கோபம் வந்துடுத்து பிரம்மதேவனுக்கு. அதனால புருவ நெரிசல்ல புருவத்துக்கு மத்தியிலிருந்து மிருடன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தோன்றினர். தோன்றின உடனேவே என்னன்னா எனக்கான ஒரு பேரை கொடுங்கோ, எனக்கான ஒரு இடத்தை கொடுங்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாராம். அதனால அந்த கோபத்தினால வந்தவர் அப்படிங்கறதுனாலயே அவருக்கு என்னன்னா ருத்ரன், ஏன்னா அழ ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுவா, பட் அழறதுங்கிறத விட பக்தாளினுடைய அழுகைய துக்கங்களை போக்கக்கூடியவருக்கே ருத்ரன் அப்படிங்கிற பெயர். அந்த ருத்ரன் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா பகவானால தூண்டப்பட்டு அப்ப அந்த ருத்ரனே என்னன்னா 11 ரூபங்களாக எடுத்துட்டு அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மனைவி, அதே போல அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற இடம், இது எல்லாம் பிரம்மா என்னன்னா அழகா ஏற்படுத்தி கொடுத்தாரு அப்படிங்கறத சொல்றான். அப்படி ருத்ரன் இனிமே சிருஷ்டியை பாத்துக்கோங்கன்னு சொன்னது, அதாவது பிரம்மதேவன் சொல்ற ருத்ரனை பார்த்துட்டும் நீங்க சிருஷ்டியை பாத்துக்கோங்கன்னு சொன்ன உடனே நிறைய ருத்ரகணங்களை படைச்சுட்டாராம். ஆனா ருத்ரகணங்கள் எல்லாமே என்னன்னா ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்கான். அதனால எல்லா ஜீவராசிகளுக்கும் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பிரம்மதேவன் என்னன்னா வேண்டாம்பா, நீ இனிமே சிருஷ்டியே பண்ண வேண்டாம், போறோம், இதோட நிறுத்திக்கோ, நீ தபசு பண்ணு, நீ தபசு பண்றதுதான் என்னன்னா எல்லாருக்கும் மங்களம் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரனை அந்த சிருஷ்டியிலிருந்து வேண்டாம்னு விலக்கிட்டாராம். அதுக்கப்புறம் தான் என்னன்னா 10 மகரிஷிகளை படைச்சார் அப்படிங்கறத பார்த்தோம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பிரம்மதேவன் மறுபடியும் படைப்புல ஈடுபட்டு அவருடைய உடல்ல இருந்தே வந்தவாதான் மரீச்சி, அத்ரி, அங்கிரசு, கிருத்து, புலக, புலஸ்திய, பிருகு, வசிஷ்ட, தக்ஷன்னு சொல்லக்கூடிய 9 பேரோட நாரதரும் சேர்த்து 10 பேர் அப்படிங்கறத சொல்லுவான். அதுக்கப்புறம் அவருடைய நிழல்ல இருந்து தோன்றினவாதான் தர்மன், கர்தமன், இவாளும் வந்தா. அப்படி இவாள்லாம் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா இவாள்லாம் இனிமே சிருஷ்டி பண்ணட்டும்னு அவள்கிட்ட சொல்றார். அதுக்கு முன்னாடி அதற்கான அறிவை கொடுக்கணும் இல்லையா. அப்ப எப்படி கொடுக்கறது, வாக்தேவி வரணும். அதனால சரஸ்வதி தேவி வந்தாளாம். அப்போ பிரம்மாவிலிருந்தே சரஸ்வதி தேவி வந்துட்டான். ஆனா சரஸ்வதி தேவியை பார்த்த உடனே என்னன்னா தேவின்னு ஒரு உருவத்தோட இல்ல, வாக்கு வந்துடுத்துனா பொதுவா நம்ம பாட்டுக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டோட இருந்துருவோம். பேசுறதுக்கு வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவாவே நம்மளுக்கு நிறைய பேசுறதுக்கு வந்துடுத்துன்னா பேசிண்டே இருக்கிறது இல்லையா, அது மேல ஒரு ஆசை வந்துடுறது, ஒரு காதல் வந்துடுறது இல்லையா. அத போல என்னன்னா வாக்தேவி மேல ஒரு ஆசை வந்துடுதான். அப்பதான் என்னன்னா தக்ஷன் முதலான பிரஜாபதிகள்லாம் சொல்றான், அப்பா இது மாதிரி இருக்க வேண்டாம், ஏன்னா இன்னும் சிருஷ்டி எல்லாம் ஆகணும் அப்படின்னா வாக்தேவியே புடிச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி இல்லையா. அதனால அதற்கான அந்த அறிவை எங்களுக்கு இங்க கொடுங்கோ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னன்னா அதை விட்டுட்டு அறியாமையில் இருந்து விலகி வேதங்கள், புராணங்கள், சர்வ வித்தியைகள் எல்லாத்தையும் என்னன்னா
தன்னுடைய பிரஜைகளுக்கு, தன்னுடைய பிரஜாபதியான அந்த பிள்ளைகளுக்கு எடுத்து அதை வந்து உபதேசம் பண்ணாராம். அதுக்கப்புறம் படைப்பு தொழில அந்த பிரஜாபதிகள் தான் ஈடுபடுறா. பகவான் வந்து என்னன்னா, அதாவது பிரம்மதேவன் வந்து என்னன்னா தியானத்துல இருக்க. ஆனா அதுக்கப்புறம் என்னன்னா பிரஜைகள் சிருஷ்டியாருதுங்கிறது ரொம்ப இருக்கிறது இல்ல. ஏன்னா இவாள்லாம் மகரிஷிகளா இருக்கா இல்லையா, எல்லாம் மனசுனாலேயே சிருஷ்டி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா. அதனால பிரம்மதேவன் என்ன பண்றாரோ அதுக்கப்புறம் தபசு பண்ணி இன்னும் அதற்கான அந்த வளர்ச்சி இன்னும் இல்லையே அப்படிங்கறத மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணி என்னன்னா, அப்போ ஒரு அதாவது ஒரு பதி பத்னின்னு இருக்கும் பொழுதுதானே சிருஷ்டி நிறைய வளர்ந்துட்டே வருது இல்லையா. நம்மளே பார்த்திருப்போம், ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறா அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு முதல்ல சொல்லுவா. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 10 குழந்தைகள், அதுக்கப்புறம் அவளுக்கு குழந்தைகள் அப்படின்னு பார்த்தா ஒரு காலகட்டத்துல இவாளுக்கு ஒரு 80 வயசு சதாபிஷேகம் பண்ற ஏஜ் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கல்யாணம் பண்ண அவளுக்கு சதாபிஷேகம் வரும்பொழுது பார்த்தா அவளுடைய ஃபேமிலி மனுஷா மட்டுமே ஒரு 200-300 பேருக்கு மேல இருப்பான். ஏன்னா அந்த பிரஜா சிருஷ்டி அப்படித்தானே வளரும் இல்லையா. அத போல அத வந்து என்னன்னா அந்த ஒரு உபாயம் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அதனால தன்னுடைய உடம்பையே தன்னுடைய உடம்பிலிருந்தே வந்து என்னன்னா மனு சதரூபை, கணவன் மனைவின்னு சொல்லக்கூடிய 2 பேரை சிருஷ்டி பண்ணாராம். அப்படித்தான் வந்து என்னன்னா மனித வர்க்கம் அப்படிங்கிறது வளர்ந்தது அப்படிங்கறத சொல்லி ஹே கோவிந்தா நீதா ரட்சிக்கணும்னு சொன்னார் இல்லையா. அதோட அந்த தசகம் பூர்த்தியாச்சு. இப்போ சிருஷ்டிங்கிறது கிரமமா அப்படியே வளர்ந்துட்டே வருதான். கிரமேண சர்க்கே அப்படின்னு, கிரமமா அப்படின்னு என்ன, அடுத்து 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 எப்படி சிருஷ்டி உண்டாகணுமோ அப்படி எல்லாம் அழகா உண்டாயிட்டு வருது அப்படிங்கறத சொல்ற. அப்படியே கிரியேஷன்ன்றது அப்படியே அழகா பொறுமையா அப்படியே வந்துட்டே இருக்கு, கிரமமா வந்துட்டு இருக்கு. அப்படி படைப்பு படிப்படியா அப்படியே வளர்ச்சி அடைஞ்சுட்டு இருக்கு. ஒரு சமயம் என்ன ஆச்சா, சனகாதி முனிவர்கள் இருக்கா இல்லையா, முதல்ல உண்டானாலே 4 பேர், சனகன், சனந்தனன், சனாதனன், சனத்குமாரன் சொல்லக்கூடிய இந்த 4 அந்த குமாரர்கள், எப்பவுமே இவ 5 வயசு மாதிரிதான் இருப்பான், குமாரர்களாகவே இருக்கக்கூடியவா. அதனால இவா வந்து என்னன்னா வைகுண்ட தரிசனம், அதாவது பகவான தரிசனம் பண்ணணும். ஏன்னா இவ தியானம் பண்ணிட்டே இருக்கா. தியானம் பண்ணி என்னன்னா பகவானை இன்னும் தரிசனம் பண்ணலையேன்ற ஏக்கம். அதனால வைகுண்ட லோகத்துக்கு புறப்பட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் வைகுண்ட லோகத்துக்கு வரலாம். அதுதான் இங்க சொல்றார் பகவத் விலோகாய அப்படின்னு, என்னன்னா உங்களை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக திவ்யாகா சனகாதய, திவ்யமான அந்த சனகாதிகள் அப்படின்னு என்ன, அந்த 4 பேரும் அர்த்தம். 4 பேரும் என்னன்னா விகுண்டலோகம் பிரபேதிரே, வைகுண்ட லோகத்தை அடைஞ்சா. இதற்காக ஒன்ன தரிசனம் பண்றதுக்காக, ஹே குருவாயிரப்பா ஒன்ன தரிசனம் பண்றதுக்காக இந்த 4 பேரும் வந்திருந்தாளே அப்படிங்கறத சொல்ற. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலா இருக்கட்டும், அந்த கோவில்லையும் பார்த்தா 7 பிராகாரங்கள், அதுக்கப்புறம் தான் பகவான் அப்படின்றத பார்த்திருக்கோம் இல்லையா. அதே மாதிரிதான் நம்மளுடைய யூட்ரஸ சுத்தி கூட என்னன்னா, பொதுவா சி செக்ஷன் பண்றவாளுக்குலாம் அந்த டாக்டர்ஸ் சொல்லுவாங்க என்னன்னா 7 லேயர்ஸ கட் பண்ணாதான் உள்ளுக்குள்ள வந்து என்னன்னா அந்த குழந்தைய அழகா வெளியில எடுக்க முடியும். அதனால 7 லேயர்ஸ் இருக்குமா பொதுவா. அந்த மாதிரிதான் இங்கேயும் என்னன்னா மனோஜ்ஞ நைஷேயச கானநாத்யேஹி, 6 பிராகாரங்கள் கடந்து 7வது பிராகாரம் போயிட்டு இருக்காளாவா. அதுல நல்லா மனதை மயக்கக்கூடிய அளவுல, அதனாலதான் மனோஜ்ஞ அப்படிங்கிற. மனோஜ்ஞனா மனதை அப்படியே கவரக்கூடிய வகையில இருக்கான். எது, ஒரு பிராகாரமும் எப்படி இருக்குன்னா, முதல்ல நைஷேயச கானனம், ரொம்ப அழகான ஒரு பூஞ்சோலை மாதிரி இருக்கான், அவ்வளவு அழகா இருக்கும். அது கானனம்னு சொல்லுவா. ஆனா பார்த்தா அத்தனை பூக்கள் பூத்து குலுங்கிண்டு அப்படியெல்லாம் இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அநேக வாபி, நிறைய அழகான நீர்நிலைகள்லாம் இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா மணிமந்திர நல்ல அழகா இந்த ரத்தினங்கள்லாம் பதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மண்டபங்கள்லாம் நிறைய இருக்கான். அந்த மாதிரி ஒரு கட்டத்தை கடந்து 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 போயிட்டு இருக்காளாம் அந்த 4 அந்த குமாரர்களும், அந்த சனகாதிகள்னு சொல்றோம் இல்லையா. அவ அங்க நைஷேயசம்னு சொல்லக்கூடிய அழகான ஒரு பூஞ்சோலை, ஒரு கானகமா இருக்கு, அதை கடந்து போறா. அதுக்கப்புறம் குளங்கள், நிறைய நீர்நிலைகள்லாம் இருக்கு, அங்க நிறைய அருவி கொட்டின்னு இருக்கு. இப்படி எல்லாம் ரொம்ப அழகான ஒரு இடமா இருக்கு. அதை தாண்டி பார்த்தா என்னன்னா ரொம்ப மணி மண்டபங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கான். இந்த மாதிரி ஒரு அந்த கக்ஷியாக அப்படின்னு என்னன்னா ஒரு அந்த பிராகாரத்தையும் கடந்து போயிட்டே இருக்கான். இப்படி 6 கடந்து போயிட்டாலாம். அனோபமம் தம் அப்படின்னு என்னன்னா, அனோபமம்னா இத மாதிரின்னு சொல்லவே முடியாது. நம்ம வந்து என்னன்னா இத போல அப்படின்னு எதையாவது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த
கம்பேர் பண்ணி சொல்லுவோம் இல்லையா, ஓ இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், அமராவதி பட்டணம் மாதிரி இருக்கும், தேவர்கள் பட்டணம் மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொல்றது. ஆனா வந்து இத மாதிரி கம்பேரே பண்ண முடியாது. உபமம் அப்படின்னு என்ன, ஒரு கம்பேர் பண்ணி சொல்றது. அனோபமம் அப்படின்னு என்ன, உபமம், அதுக்கு ஒரு கம்பேரிசனே கிடையாது. அத போல அத்தனை அழகா இருக்குமா அந்த வைகுண்ட லோகம். அது கடந்து போகும் பொழுது பவதோ நிகேதம் அப்படிங்கிற, பவதோ நிகேதம்னா உன்னுடைய இடம், நீ வாசம் பண்ணக்கூடிய ஸ்ரீ நிகேதம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. பவதன் நிகேதம் அப்படின்னு என்னன்னா நீங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி அவ வந்துட்டு இருக்கா. முனீஸ்வராக, யாருன்னா அந்த முனீஸ்வரர்கள், அந்த முனிவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரன் போல இருக்கக்கூடிய அந்த 4 பேரும் வந்துட்டு இருக்கலாம். பிராப்புகு அப்படின்னா அடைஞ்சுட்டா அப்படின்னு அர்த்தம். எங்க 6 கக்ஷியாக 6 பிராகாரத்தை கடந்து 7வது பிராகாரத்துக்கும் வந்துட்டா. அப்படி வரும் பொழுது பவத்தி திருக்ஷூன் பவனம் விவிக்ஷூன், அங்க வெளியிலே இருந்து பார்க்கிறா. 7வது பிராகாரத்துக்கு கடந்து பார்த்தா அங்க உள்ள ரொம்ப அழகான தரிசனம், ரொம்ப அழகா இருக்க பகவான். அவரை பக்கத்துல போய், இப்ப நம்ம கூட கோவில்களுக்கு போறோம், பக்கத்துல போய் சேவிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. அதனால பவத்தி திருக்ஷு, அப்பா ஒன்னதோ பார்க்க வந்துட்டேனே அப்படின்னு ரொம்ப ஆசையா. திதிருக்ஷுன் அப்படின்னு என்னன்னா பார்க்கணுங்கிற ஆசையோட வந்து என்னன்னா இச்சையோட உள்ள நுழையறானாம். அந்த 7வது பிராகாரத்தையும் அப்படி கடந்து அப்படி போயின்னு இருக்கா. அப்ப பார்த்தா அந்த பவனத்துக்கு விவிக்ஷு, பவனம் விவிக்ஷு அப்படின்னு என்னன்னா அந்த பவனத்துக்குள்ள என்டராறதுக்கு போறா. 7வது 6 கடந்து வந்துட்டா, 7வதும் நடந்து வந்துட்டே இருக்கா. வந்துட்டு இப்போ அடுத்த பிராகாரம் உள்ள நுழையும் பொழுது பகவான் அங்க அழகா அமர்ந்த திருக்கோலத்துல அழகா காட்சி தரார். ஆனா பக்கத்துல போய் சேவிக்கணும்னு ஆசையா இருக்கு. அப்படி உள்ள என்டராறதுக்கு போறா. பார்த்தா இந்த பக்கமும் அந்த பக்கமும் எப்பவுமே நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. பெருமாள் கோவில்கள்ல வந்து என்னன்னா ஜெய விஜயாள்னு 2 பேரும் துவாரபாலர்கள் அப்படின்னு 2 பேர் இருப்பா. பாலர்கள் அப்படின்னு என்னன்னா அந்த துவாரம்னு சொல்லக்கூடிய என்ட்ரன்ஸ ரட்சிக்க கூடியவான்னு அர்த்தம். அதாவது உள்ள யாரும் தேவையில்லாம உள்ள போக கூடாதுன்னு வாசல் காவலர்கள்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இங்க சொல்றது. அப்போ துவாஸ்தவ் 2 பேர் நிக்கிறாளாம். 2 பேரும் இந்த பக்கம் அந்த பக்கம், துவானா 2 பேரு இந்த பக்கமும் அந்த பக்கம் நிக்கிறா. யாரு? ஜெய விஜய, ஜெயஸ்தான் விஜயோபி அருந்தாம் அப்படின்னா ஜெயன் விஜயன் இவா 2 பேரும் 2 பக்கமும் இந்த கோலை வச்சுட்டு, 2 கையில கோல் வச்சுட்டு இருப்பா இல்லையா, 2 பக்கமும் கோலை வச்சுட்டு உள்ள போக கூடாது அப்படின்னு நிறுத்திடுறா. அப்போ தேசாம் சித்தே பதமாப்ப கோப்பக, அவளா ரொம்ப ஆசையோட ஆஹா வைகுண்ட லோகம், ஏன்னா அவ இது வரைக்கும் தியானம் பண்ணி பகவான அந்தர்முகமா உள்ளுக்குள்ள தரிசனம் பண்ணிருக்கா. இப்பதான் முதல்ல வைகுண்ட லோகம் போய் நான் தரிசனம் பண்ணணும்னு ஆசையோடு வரா. அப்படி வரவாளுக்கு 2 பேரும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் தடுத்துட்டா இல்லையா, அதனால கோபம் வந்து விடுத்தான். அதனால கோபத்தோட பதம் ஆப்ப கோப்பக, அந்த உள்ள என்டர் ஆக விடாம தடுத்த உடனே கோபம் வந்து விடுத்தான். அதனால சர்வம் பகவத் பிரேரணைய இவ பூமன், இவாளுக்கு ஏன் கோபம் வரணும்? பொதுவா தியானம் பண்ணிட்டே இருக்கக்கூடிய இவாளுக்கு கோபம் பொதுவா வராது இல்லையா. அதுவும் என்னன்னா இது இவாளோட கடமை. இப்போ துவாரபாலர்கள் கேட் கீப்பர்ஸ் அப்படின்னு சொன்னா என்னன்னா அவ வந்து என்ன உள்ள நுழைய விடாம இருக்கிறதுக்குதான் அவள் அங்க சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறதே இல்லையா. பொதுவா அப்படித்தானே, செக்யூரிட்டினா அவ அது அந்த வேலையை தானே பார்க்கணும். அப்ப அவ அந்த வேலையை தான் பார்க்கிறா. ஆனாலும் இவாளுக்கு கோபம் வந்து விடுத்து. ஏன் கோபம் வந்து விடுத்து? நம்ம உள்ள போகிறதுக்கு இருக்கோம், அதை தடுத்துட்டாளே அப்படிங்கிற ஒரு கோபம் வருது. அதனால்தான் பொதுவா சொல்லுவா, காமம் உள்ள நுழைய முடியாம இருந்ததுன்னா அடுத்து கோபம் தான் வரும். அப்ப காமம் உள்ள வர்றது, அந்த ஆசை வந்துடுத்து அப்படின்னா அது உள்ள வந்து என்ன நுழைய விடாம நம்ம தடுக்கிறோம், இல்ல ஏதாவது நம்மளுக்கு ஒரு விஷயம் நினைக்கிறோம், அது நம்மளுக்கு அடைய விடாம யாராவது தடுக்கிறான்னா கோபம் தான் வரும். அதனால காமத்துக்கு அப்புறம் குரோதம் தான், கோபம் தான் வரும் இல்லையா. ஆனா இது எல்லாம் எப்படி ஏன் நடக்கிறது அப்படின்னா சர்வம் பவத் பிரேரணையைவ பூமன் ஏவ, அந்த தேற்றாக்காரம் போட்டாலே என்னன்னா இது எல்லாமே ஒன்னால தானேப்பா. பவத் பிரேரணை, உன்னுடைய பிரேரணை, உன்னுடைய தூண்டுதலின் பேர்ல தான் அந்த முனிவர்கள் அந்த அந்த எப்பவுமே 5 வயசு குமாரர்களா இருக்கக்கூடியவாளுக்கு கூட ஏன் கோபம் வந்ததுன்னா இது எல்லாம் ஒன்னால தானேப்பா நடக்கிறது. நம்ம பொதுவா சொல்லுவோம் என்னன்னா எது நடந்தாலும் இது எல்லாம் கடவுள் பண்ற இவராலதான் வந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் அவர் மேல பழி போட்டுருவோம் இல்லையா. ஆனா ஆக்சுவலா பார்த்தா அவர்னாலதான் எல்லாமே நடக்கிறது. ஆனா நல்லது வந்தா மட்டும் என்னன்னா நம்ம அது மாதிரி பழியே போட மாட்டோம். கெட்டது நடக்கும் பொழுது மட்டும்தான் இது எல்லாம் அவரால் நடந்தது இவரால் நடந்ததுன்னு மற்றவாழ ரீசன் சொல்றது எல்லாமே என்னன்னா
நம்மளுக்கு ஒரு விஷயம் ஆகாத விஷயம் நடந்துடுத்துனாதான். நல்ல விஷயம் நடக்கட்டுமே, நான் எப்படி பண்ணேன் தெரியுமா, நான் சூப்பர் தெரியுமா, நம்மள நாமளே ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கோம். ஆனா எல்லாமே பகவான் தான் காரணம் இல்லையா. அப்போ அடுத்த ஸ்லோகத்துல 4வது சொல்றார், வைகுண்ட லோகான் அனுச்சித பிரச்சேஷ்டௌ. இந்த வைகுண்ட லோகத்துக்கு இது உச்சிதமே கிடையாது. இப்போ ஏதோ பூமியில ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவில்ல நம்மள உள்ள போகிறதுக்கு தடுக்கிறா அப்படின்னா என்னன்னா, ஏன்னா இப்பெல்லாம் இங்க எல்லாம் கோவில்கள் எல்லாம் பார்த்தா என்னன்னா நிறைய பேர் சொல்றான், ஐயோ இதுக்குன்னு ஒரு கியூ இருக்கு, அதுக்குன்னு ஒரு கியூ இருக்கு, விஐபி தரிசனம் இருக்கு, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் இல்லையா. ரொம்ப முக்கியமான வாழ்லாம் வந்துட்டானா மத்த வாழ்லாம் தடுத்து நிறுத்திட்டு அவ உள்ள வந்துருவான் இல்லையா. அப்படி எல்லாம் இருக்கலாம். ஆனா வைகுண்ட லோகத்துல அப்படிலாம் இல்லையே. ஏன்னா வைகுண்ட லோகத்துல மாயையே கொஞ்சம் கூட கிடையாது. அப்படி மாய விகாரமே இல்லாத இடத்துல இது உச்சிதமே கிடையாதேப்பா. அதனால வைகுண்ட லோக அனுச்சித பிரச்சேஷ்ட, வைகுண்ட லோகத்துக்கு பொருந்தாத ஒரு விஷயமா இல்லையா இருக்கு. இப்படி 2 பேரும் என்னன்னா, 2 பேரும் அந்த அசுரத்தனம் எப்படி வந்தது உங்களுக்கு, எப்படி பகவான பார்க்கறதுக்கு என்ன தடுத்து நிறுத்தினீங்களே அப்படின்ற கோபம். அதனால என்னன்னா, நீங்க இந்த அசுர குணம் உங்களுக்கு, ஏன்னா இன்னொருத்தரை தடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அசுர குணம். நல்லது எதுவும் நடக்க கூடாதுன்னு பொதுவா தடுக்கிற குணம் அசுர குணம். அதனால இந்த அசுர குவாலிட்டி உங்களுக்குள்ள வந்துடுத்து இல்லையா. அதனால தைத்தியகத்தின் பஜேதம், நீங்க அசுரர்களா போனோம் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துறாரு. அதுதான் இந்த சனத்குமாரர்கள் சாபம். அதனால தைத்தியகத்தின் பஜேதம், தைத்தியர்களாக, திதியினுடைய புத்திரர்கள் எல்லாம் அசுரர்கள், அதித்தியினுடைய புத்திரர்கள் எல்லாம் தேவர்கள். 33 கோடி தேவர்கள் எல்லாமே அதித்தியினுடைய புத்திரர்கள். கஷ்யபருக்கு 2 நிறைய மனைவிகள் இருக்கா. அதுல முக்கியமா திதி அதித்தி அப்படின்னு சொல்லுவோம். அதிதி அப்படின்னு சொல்றவாளுடைய பசுங்க எல்லாரும் தேவர்கள். திதிக்கு பிறக்கிறவாழ்னால தைத்தியர்கள் அப்படின்னு சொல்றது. அதனால நீங்க 2 பேரும் என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டி உங்களுக்குள்ள இருக்கு இல்லையா. அதனால நீங்க தைத்தியர்களா போங்கோ, அசுரர்களா போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதி பிரசப்தௌ அப்படின்னு இப்படி ஒரு சாபத்தை கொடுத்துறான். பவதாஸ்ரீயௌதௌ, அவ பகவானே கதின்னு இருக்கக்கூடியவாளாச்சே, அவளுக்கு இப்படி ஒரு சாபமா. ஏன்னா அவளுக்கு பகவானை தவிர வேறு தெரியாது. இப்போ ஒருத்தர் ஒரு எஜமானன் கிட்ட வேலை பண்றான்னு வச்சுக்கோங்களேன், அவளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தன் எஜமானன் தானே இல்லையா. அதனால பவதாஸ்ரீயௌதௌ, ஒன்னையே ஆசிரியிச்சு இருக்கக்கூடியவர்களாச்சு அவ இல்லையா. ஹரிஸ்மிருதிர் நோ அஸ்து நஹ அஸ்து அப்படின்னா, நம்ம எப்படி ஹரிய மறந்துட்டு இருக்க முடியும், எப்படி நம்ம எப்பவுமே ஞாபகம், எப்பவுமே நம்ம அவனை தவிர வேறு சிந்தனை இல்லாம இருக்கோமே. அதனால அவளுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்தா, என்னன்னா அதாவது பகவானுடைய ஸ்மரணை எங்களுக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானா. குலசேகர ஆழ்வார் சொல்றாரு இல்லையா, என்ன நீ நரக்கத்துல வை, இல்ல ஸ்வர்க்கத்துல வை, எங்க வேணா வைப்பா, ஆனா என்னுடைய ஸ்மரணம் உன்னை பத்தியே இருக்கணும்ப்பா, எனக்கு வேற எந்த நினைவும் வேண்டாம், இது மட்டும் இருந்துட்டா போறோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரி என்னன்னா இங்கேயும் என்ன சொல்றாரு, ஹரிஸ்மிருதி, ஹரியினுடைய, ஏன்னா அவனை நினைச்சிட்டு இருந்தா அது எங்க இருக்குமோ அது வைகுண்டம் தான் இல்லையா. அது நரக லோகமே இருக்கட்டுமே, அதுவும் வைகுண்டமாக மாறிடும். ஏன்னா பகவானுடைய கட்டாட்சமும் பகவானுடைய சாநித்தியமும் அங்க இருந்துடுதுன்னா. அதனால ஹரிஸ்மிருதி நஸ்து, ஹரிஸ்மிருதி இல்லாம நம்ம எப்படி இருக்கிறது இல்லையா. அதனால அவ 2 பேரும் கையை கூப்பி அந்த சனகாதி முனிவர்கள்ட்ட வேண்டின்றாளாம், நீங்க எனக்கு சாபத்து கொடுங்க பரவாயில்ல, ஆனா எங்களுக்கு பகவானுடைய அந்த ஸ்மரணை, அந்த ஞாபகம் இருந்துட்டே இருக்கணும், அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு வரத்தை கொடுங்க. ஏன்னா எனக்கு நீங்க உங்களுடைய சாபத்தை நாங்க ஏத்துக்கிறோம், ஆனா எங்களுக்கு பகவானை மறக்கும்படி பண்ணிடாதீங்கோ அப்படின்னு கேக்குறாங்க. அதனால ததேதத் ஆக்ஞாய பவானவாப்தக, இது எல்லாமே பகவானுக்கு நன்னா தெரியும். ஏன்னா பகவானுடைய பிரேரணையில தான் எல்லாமே நடக்கிறது. அதனால இதுதான் நடக்கிறது நல்லாவே தெரியும் இல்லையா. அதனால ஆக்ஞாய, பகவானுடைய அந்த ஆக்ஞை, அந்த கட்டளையின் பேர்ல தான் இது எல்லாமே நடக்கிறது. ஆனா ஒன்னும் தெரியாத மாதிரி கிடுகிடு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு அங்க இருந்து கிடுகிடுன்னு வராராம். மகாலட்சுமியோட சேர்ந்துட்டு, அதுவும் கருடன் மேல அழகா தன்னுடைய கால் எடுத்து கருடன் மேல அழகா அப்படி அழகா அப்படி போட்டுண்டு அப்படி ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு கிடுகிடுன்னு வெளியில வராராம். அதுதான் இங்க சொல்றா, தத் ஏத்தத் ஆக்ஞாய, இது எல்லாம் தெரியறதப்பா உனக்கு, ஆனா நீ என்ன பண்ற, பவான் அவாப்தக, நீ அந்த ஜெய விஜயாளுக்காக ஓடி வர வெளியில. ஏன்னா தன்னையே கதின்னு இருக்கக்கூடியவா, தன்னையே ஆசிரியிச்சு இருக்கக்கூடிய அந்த 2 பேருக்கும் என்னன்னா
நல்லத்தையும் அனுகிரகத்தையும் பண்ணணும் இல்லையா, அதனால கிடுகிடுன்னு ஓடி வராராம். எப்படி வரார்? சகையேவ லக்ஷ்மியா, மகாலட்சுமியோட கூட வரார். பகிர் அம்புஜாட்ச எப்படி இருக்காரு அப்படின்னா, அவரை பார்த்துட்டா அது நரக்கமோ இதுவோ எதுவா இருக்கட்டுமே அத்தனையும் வைகுண்டம் ஆயிடும். ஏன்னா அவருடைய பார்வை அப்படியேப்பட்டது, அவருடைய கட்டாட்சம் அப்படியேப்பட்டது. அழகான தாமரை கண்களோடு இருக்கக்கூடியவர் அம்புஜாட்ச, தாமரை கண்களோடு இருக்கக்கூடிய அந்த பகவான் மகாலட்சுமியோட கூட சேர்ந்துட்டு ககேஸ்வர, ககேஸ்வரன ககன பறவைகள், அதுக்கு ஈஸ்வரன் யாருன்னா கருடாழ்வார். அந்த கருடன் மேல அம்ச அர்ப்பித சாருபாகு, ரொம்ப அழகா தன்னுடைய கால் எடுத்து அழகா அந்த கருடனுடைய ஷோல்டர் மேல அப்படி அழகா போட்டுண்டு, சாருபாகு ரொம்ப அழகான கைகள் அந்த கருடன் மேல அப்படி வச்சுண்டு அப்படி அழகா வெளியில வராராம். பார்த்தா எல்லாருக்கும் அந்த கண்ணு இந்த பக்கம் அந்த பக்கம் போகாதான், அவ்வளவு ஆனந்த எம் ஸ்தான், ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய, எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அப்படியேப்பட்ட அபிராம மூர்த்தியா ரொம்ப அழகான திருவுருவத்தோட, இது என்ன வரமா சாப்பமா அப்படிங்கிற மாதிரி அதுவே மறந்து போயிடும். அந்த அளவுக்கு என்னன்னா, ஏன்னா இவாளுக்கு என்ன, இந்த முனிவர்களுக்கு பகவானுடைய தரிசனம் வேணும், பக்கத்துல தரிசனம் வேணும். அதுவும் இங்க நடந்துடுத்து. ஜெய விஜயாளுக்கு ஏதோ ஒரு லீலையின் மூலமாக அனுகிரகமும் பண்ணணும், அதுவும் இருக்கு. அதே போல வைகுண்டத்துக்கு உச்சிதம் இல்லாத ஒரு விஷயத்த ஒரு தடுக்கிறதுங்கிறது என்னன்னா, ஏன்னா இவா எப்படியும் அத போலதான் எல்லாரும் பகவான அனுபவிக்கணும்னு இருக்கணும் இல்லையா. பாகவதாள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளிண்டு, இவா முன்னாடி போக கூடாது, அவா முன்னாடி போக கூடாது, நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன், நான் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கேன், இது எல்லாமே நம்ம இப்ப எல்லாம் நிறைய பார்ப்போம் இல்லையா. என்ன ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போனா பார்த்துட்டு வெளியில வரட்டுமே, என்ன இப்போ அதனால என்ன ஆயிட போறது அப்படின்ற எண்ணம் இருக்கிறது இல்ல. அதனால நான் தான் முன்னாடி போவேன், நீதான், இப்படி எல்லாம் ரொம்ப பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இது எல்லாமே அசுர குவாலிட்டி தான். அதனால என்ன சொல்றா, அப்போ இப்படிப்பட்ட ஒரு சாபம் கிடைச்சிருக்கு இல்லையா. அதனால அவர் வெளியில என்னன்னா, இந்த ஜெய விஜயாளுக்கும் சரி, அதே போல அந்த சனகாதி ரிஷிகளுக்கும் அந்த முனிவர்களுக்கும் சரி அப்படி பேச ஆரம்பிக்கிறாராம். அது அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். பிரசாத்திய கீர்பிகி ஸ்துவதோ முனீந்திரான், அந்த முனிவர்கள் உடனே என்னன்னா அழகான ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சுட்டாளாம். அந்த முனிவர்கள் என்னன்னா, அந்த பகவானே வெளியில வந்துட்டார். இப்ப நம்ம கோவிலுக்கு போறோம், அங்க தரிசனம் பண்ணணும்னு ஆசையா இருக்கக்கூடிய அந்த மூர்த்தி, உற்சவ மூர்த்தியே வெளியில நம்மளுக்கு காட்சி கொடுத்தா எப்படி இருக்கும் இல்லையா. அப்படியே கன்னத்துல போட்டு ராமா ராமா ராமன் அப்படியே அந்த ஒரு பாவம் வந்துரும் இல்லையா. அது போல இங்க உடனே பகவான் வெளியில வர்றதை பார்த்தோம்னா, அதுவும் மகாலட்சுமியோட கருடன் மேல அழகா கையை அப்படி வச்சுட்டு கால் அப்படி 2 பக்கமும் போட்டுட்டு அழகா அப்படி வெளியில நிற்கும் பொழுது அழகா இருக்கு. அதை பார்த்து ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சிட்டாலாம். ஸ்துவத முனீந்திரான், முனிவர்கள்லாம் ஸ்துதி பண்ணாலாம். அனன்யநாதாவத பார்ஷதௌதௌ, அனன்யநாதா அந்த 2 ஜெய விஜயாள் 2 பேருக்கும் என்னன்னா வேற நாதனே கிடையாது, ஒன்ன தவிர வேறு நாதனே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த 2 பேருக்கும் என்னன்னா கையை கூப்பின்னு நிக்கிறான். ஏன்னா இது எல்லாம் பகவானுடைய லீலைங்கிறது அவளுக்கும் தெரியும் இல்லையா. அதனால கையை கூப்பிட்டு 2 பேரும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நின்று இருக்கா. ஆஹா, உங்களை பிரிஞ்சுட்டு எப்படி இருக்கிறது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா. ஏன்னா இது சாபமாக இருந்தாலும் அதை ஏத்துக்கணும். ஏன்னா பிராமண சாபம் என்னன்னா எப்பவுமே ஒரு சாபம், அதுவும் பிராமணர்கள் அதுவும் தியானம் பண்ணிட்டு இப்படி ஒரு சாபம் கொடுத்து அப்படின்னா அது கட்டாயமாக நடந்தே தீரும். அதை ஒண்ணும் மாத்தவே முடியாது. ஆனா அதே சமயத்துல என்னன்னா, நீங்க என்னையே நினைச்சுண்டு ரொம்ப காலம் கழிச்சு வரையலாம், இல்லைன்னா உங்களுக்கு இன்னொரு சாய்ஸ் என்னன்னா 3 ஜென்மத்துல என்ன அடைஞ்சுடுறலாம் அப்படின்னு ஒண்ணு. எங்களால ரொம்ப உங்களை பிரிஞ்சுட்டு இருக்கவே முடியாது. அதனால ஒரு வரம் என்ன, அந்த சனகாதி முனிவர்களே கொடுத்துட்டா எப்பவுமே ஞாபகம் இருக்கட்டும்னு ஒரு வரத்தை கொடுத்துட்டான். இங்க பகவான் சொல்றார், அப்போ சம்பிரம்ப யோகம் அப்படின்னு என்னன்னா, பகவானை எதிர்த்து இருக்கக்கூடிய, பகவானை எதிர்த்துட்டு ஆனா அவன் ஸ்மரணையோட 3 ஜென்மத்துல என்ன அடைஞ்சுடலாம். திரிபிர்மா 3 ஜென்மத்துல என்ன அடைஞ்சுடலாம் அப்படிங்கிறது உபேதம் இத்தியாத கிருபம் ஞகாதீஹி. இப்படி அந்த ஜெய விஜயால விட்டு பிரிஞ்சு பகவானும் இருக்க முடியாதுங்கிற மாதிரி என்னன்னா கருணைனால இப்படி ஒரு வரத்தை கொடுத்தாரு. அதனால நீங்க 3 ஜென்மாக்கள் அது பிராமண சாபத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அதே சமயம் என்னன்னா உங்களுக்கு அதையும் இன்னும் குறைச்சு கொடுக்குறேன்ற மாதிரி 3 ஜென்மத்துல நீங்க என்ன அடைஞ்சிருவீங்க. ஆனா என்ன, அந்த 3 ஜென்மத்திலையும் என்ன வெறுத்தே நீங்க அடைஞ்சுடலாம். அப்ப நம்மளுக்கு தோணும், அப்ப வெறுப்புனாலும் ரொம்ப சீக்கிரம் அடையிறாளே, நம்மளும் அப்படியே இருக்கலாமா அப்படின்னா
அது அவா 2 பேர் அங்க பார்ஷதர்களா இருந்துன்றதுனால இப்படிப்பட்ட ஒரு சலுகை இல்லையா. நம்ம எப்படி இருக்கோம் நம்மளுக்கு தெரியும். இன்னொன்னு, இன்னொருத்தரை பார்த்து கம்பேர் பண்ணி நம்ம அதை போல வெறுக்கிறதுக்கோ இல்ல அதை போல இன்னொருத்தர் பக்தி பண்றாளே அதை போல நம்ம பண்ண முடியுமான்லாம் முடியாது. ஏன்னா நமக்கு என்னன்னா, நமக்கு பகவான் என்ன கர்மாவை விதிச்சிருக்காரோ அதை அனுபவிக்கணும். அந்த பகவான ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கணும். அவன் நம்மளை எந்த இடத்துல வைக்கிறானோ அதன்படி நம்ம வரணும், அவ்வளவுதான். அதனால துவதீய பிருத்யாவத காஷ்யபாதௌ. இப்போ அந்த 2 பேரும் தான் என்னன்னா கஷ்யபர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகரிஷிக்கு என்னன்னா திதி தேவியோட, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, கஷ்யபருக்கு 2 மனைவிமார்கள். ஒரு மனைவி என்னன்னா அதிதி, நிறைய மனைவிகள் இருக்கா, நம்ம இன்னும் பார்க்க போறோம். அதுல முக்கியமா 2 மனைவிகள் அதிதி. அதிதிக்கு பிறக்கிறவாதான் துவாதச ஆதித்யர்கள் அப்படின்னு சொல்றது. அதனால தேவர்கள் அவ எல்லாருமே அதிதிக்கு பிறக்கிறவா. அதே போல திதிக்கு பிறக்கிறவாதான் அசுரர்கள் அப்படிங்கறத சொல்றது. அதனால இந்த 2 பேரும் என்னன்னா கஷ்யபர் மூலியமாக திதி தேவிக்கு பிறக்கிறா. திதி தேவி கன்சீவ் ஆயிருக்கா. கன்சீவ் ஆயிருக்கும் பொழுது என்னன்னா பொதுவா சந்தியா வேளையில தூங்கக்கூடாதுங்கிறது இருக்கு. சந்தியா வேளையில பகவத் சிந்தனையை தவிர வேறு இருக்கக்கூடாது. அந்த நேரத்துல சாப்பிடுறது, தூங்குறது, இல்ல அந்த நேரத்துல காம விகாரம் அடையிறது, இது மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த அந்த சந்தியா வேளை 2 நேரமும் என்னன்னா பகவத் சிந்தனை தான் இருக்கணும். அதனால்தான் அந்த சந்தியா காலத்துல ஆண்கள் அப்படின்னா அந்த சந்தியாவந்தனம் பண்ணணும்னு சொல்றது. பெண்கள் அப்படின்னா விளக்கேத்தி வச்சு ஒரு 4 ஸ்லோகங்களை சொல்லணும். அந்த அந்த காலம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த சமயம் தான் என்னன்னா பூத கணங்கள் எல்லாம் சுத்தின்னு இருக்குமா. அந்த சமயம் நம்ம என்ன பண்றோமோ அதுக்கு எப்பவுமே ஒரு கிரகண புண்ணிய காலத்திலயா இருக்கணும், கிரகண காலம், அந்த இருள் இருக்கக்கூடிய காலத்துல நம்ம என்னன்னா தூங்குறதோ சாப்பிடுறதோ இதெல்லாம் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வியாதிகள் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சமயம்தான் பூதகணங்கள் எல்லாம் திரும்பி வரக்கூடிய காலம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. அதே போல ருத்ரகணங்கள் எல்லாம் திரும்பி வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திரும்பி வரக்கூடிய காலத்துல என்னன்னா நம்ம மத்த வேலைகள்ல ஈடுபட்டு இருந்தோம்னா அது நம்மள இன்னும் இன்னும் கஷ்டத்துக்கு உட்படுத்தும். அதனால இந்த இடத்துல என்னன்னா எவ்வளவோ சொல்லி கூட கஷ்யப்பருக்கும் திதிக்கும் அந்த நேரத்துலதான் என்னன்னா மனம் இணங்கி போய் அப்ப கன்சீவ் ஆயிடுறான். அப்ப கன்சீவ் ஆயிட்ட உடனே சந்தியா சமுத்பாதன கஷ்டஜேஷ்டோ, சந்தியா வேளையில உண்டானதுனால என்னன்னா கஷ்டமான கஷ்டமா. அதனால கஷ்டஜேஷ்டம் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு கொடுமையா எல்லாத்துக்கும் கஷ்டம் கொடுக்குற மாதிரி என்னன்னா 2வது யமன் போல 2 பேரும் உண்டாயிட்டாளாம். யமௌச்ச அந்த 2 பேரும் உண்டானா அந்த 2 பேரும் எப்படி இருக்கான்னா லோகஸ்ய யமௌ இவ அன்யௌ அப்படின்னா அந்த லோகத்துக்கே இந்த உலகத்துக்கே இன்னும் 2 யமன் வந்தா எப்படி இருக்குமோ. அதாவது யமன்னு சொன்னா என்ன, மிருத்யுவான கடவுள் இல்லையா. ஆனா அந்த தேவத்தை போல என்னன்னா இவ இந்த உலகத்துக்கே கஷ்டம் கொடுக்குற மாதிரி 2 யமன்களா உண்டாயிட்டாளாம். அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். அவளுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டா ஒருத்தருடைய பேரு ஹிரண்யாக்ஷன், இன்னொருத்தனுடைய பேரு ஹிரண்யகசிபு அப்படிங்கறத சொல்றார். ஹிரண்ய பூர்வக அப்படின்னா 2 பேருக்கும் ஹிரண்ய தான் முதல் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அது 2வது நேம் என்னன்னா ஒருத்தருக்கு கஷிபு, இன்னொருத்தருக்கு என்னன்னா ஹிரண்யாக்ஷன். அக்ஷன்னு 2த்தையும், அதாவது ஹிரண்யனா தங்கம் அப்படின்னு அர்த்தம். ஒண்ணு தங்கத்தை போல கண்ணு மின்னின்னு இருக்குமா, இன்னொன்னு தங்கத்தையே படுக்கையா வச்சுட்டு இருப்பான். அப்படிப்பட்டவ 2 பேரும். அத்தனை அதாவது 2 பேருமே பொதுவா என்ன சொல்றதுன்னா ஆசை கோபம் இல்ல பொதுவா ரஜோகுணம் தமோகுணம் இப்படி எல்லாம் இததான் என்னன்னா நம்ம எப்படி கீதையில பார்த்திருக்கலாம். என்னன்னா காமயேஷ குரோதயேஷன்னு பார்த்திருப்போம் இல்லையா. அப்போ இந்த 2மே என்னன்னா ஒண்ணு எடுத்தோம்னா இன்னொன்னு கட்டாயம் வந்தே தீரும். அந்த மாதிரி இந்த 2ம் ட்வின்ஸ் மாதிரி. இது 2ம் என்னன்னா வழி திருடர்கள் மாதிரி, வழிப்பறி செய்யக்கூடிய திருடர்கள் மாதிரி நம்மளுடைய நிம்மதியை குலைக்கக்கூடியவா அப்படிங்கறத சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த லோக்கத்துக்கு இவா வந்த நேரத்திலயும் சரி எல்லா அசுபங்களும் தென்படுறதாம், துர்நிமித்தங்கள்லாம் தென்படுறதாம். ஆகாசத்திலேருந்து மழைக்கு பதில் என்னன்னா ரத்தமா கொட்டுறதாம், எத்தனையோ எல்லாம் மிருகங்கள்லாம் ஓன்னு கத்துறதாம். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் பாகவதத்துல. அந்த மாதிரி அத்தனை கெடுதல் பண்றதுக்குன்னே உண்டாயிருக்கா இவா 2 பேரும். அதனால இவா 2 பேரும் அசுரத்தன்மையினால என்னன்னா உபௌ பவன்னாதம் அசேஷ லோகம் ருஷான்யருந்தாம் நிஜவாசனாந்தவ். அதாவது இந்த லோக்கத்துக்கு நீதான் தலைவன் அப்படிங்கறத இவன் மறந்துட்டான்.
மறந்துட்டு அங்கேதானே வந்திருக்கா, எல்லாத்தையும் மறந்துட்டாளே அப்படின்னு சொன்னா, அசுர குவாலிட்டி வந்துடுது அப்படின்னாலே, அதுவும் இந்த பிரகிருதியில வரும்பொழுது மாயினால எல்லாமே மறந்து போறது. இன்னும் அசுர குவாலிட்டிஸ் வந்து கொடுத்துனா நல்ல விஷயங்கள் எல்லாமே மறந்து போயிடும். எங்க இருந்து வந்தோம் எல்லாமே மறந்து போயிடும். அது போல இவ எங்க இருந்து வந்தோங்கிறதையும் மறந்துட்டா. மறந்துட்டு பவத்நாதம், நீதான் இந்த லோகத்துக்கு நாதன், ஆனா அதை விட்டுட்டு ருஷா ரொம்ப கோபத்தோட என்னன்னா நெருந்தாம்னா என்னன்னா எல்லாரையும் டார்ச்சர் பண்றது, கஷ்டப்படுத்துறது, எல்லாத்தையும் நிறுத்துறது, யஜ்யமா நிறுத்துறது, இல்ல எங்கேயாவது ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா அவளை வந்து என்னன்னா எதையாவது பண்ணிடுறது. இந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லா கஷ்டத்தையும் கொடுத்துட்டு இருந்தாலும் நிஜவாசனாந்தவ் அப்படின்னா என்னன்னா அவளுடைய அத்தனை அந்த உண்மையான வாசனையும் எல்லாம் அந்தன்னா குருடாயிடுறதாம். நிஜவாசனம்னா என்ன அர்த்தம், அவ ரெண்டு பேரும் ஜெய விஜயாளா இருந்தா, அதையே மறந்துட்டா. மறந்துட்டு வந்து இங்க அத்தனை கஷ்டம் கொடுத்திருந்தாலும். அதுல தயோர் ரெண்டு பேர்ல ஹிரண்யாட்ச மகாசுரேந்திர, ரொம்ப பெரிய அசுரன் இந்த ஹிரண்யாட்சன். அவ்வளோ ஒரு பெரிய ஒரு உடம்போட இருப்பானாம். அவன் வந்து என்னன்னா, கூட யார் சண்டை போடுறதுக்கு வரீங்கோ, நான் தான் இந்த உலகத்திலேயே பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ரணாயன்னா சண்டைக்கே வலுக்கட்டாயமா வாங்கோ அப்படின்னு எல்லாம் நேரா போய் ஹிமவானையே போய் கேட்பான், என் கூட சண்டைக்கு வரியா அப்படின்னா, நான் உன் கூட சண்டை போடுற அளவுக்கு எல்லாம் எனக்கு வலிமை இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரான். அதனால வருணனை போய் பாரு அப்படின்ன உடனே வருணனை போய் பார்த்த உடனே, அப்பா உன்கிட்ட எல்லாம் நான் எப்படிப்பா சண்டை போட முடியும், ஆனா ஹரின்னு ஒருத்தர் இருக்க, அவரை வேணா நீ போய் பாரு அப்படின்னு வருண பகவானும் சொல்றான். அதனால ரொம்ப கோபத்தோட என்னன்னா, யாரும் என் கூட சண்டை போடுறதுக்கே யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஹரி சொன்னாலேன்னு சொல்லிட்டு வைகுண்ட லோகம் போய் பார்த்தா எங்கேயுமே காணலையா, தனக்கு சமமான யாருமே இல்ல சண்டை போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பவத் பிரியாம்க்ஷ்மம். இதுல என்ன ஆயிடுதான், இதுல வேற அதாவது வருணனே சொல்றாராம், நீ எப்படி எல்லாம் சொன்னா நம்ம பார்க்க முடியாது ஹரிய, ஆனா ஹரிக்கு ரொம்ப பிரியமான பத்னி யாரு அப்படின்னா இந்த பூமாதேவி. அந்த பூமாதேவிய கொண்டு போய் நீ பூமாதேவிய கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டேன்னா கட்டாயமா ஹரி வருவான் இப்படி எல்லாம் சொன்ன உடனே நேரா என்ன பண்றோம்னா, அனவாப்த வைரி, அனவாப்தனா கிடைக்கல, எந்த ஒரு எதிரியும் எனக்கானவன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேரா பவத் பிரியா, உன்னுடைய பிரியமான பத்தினி, அந்த பத்தினியான க்ஷ்மான்னா பூமாதேவின்னு அர்த்தம், பூமாதேவிய சலிலே நிமஜ்ய, சலிலேனா ஜலம் அர்த்தம், நிமஜ்யனா மூழ்க வைக்கிறதுன்னு அர்த்தம், ஜலத்துக்குள்ள போய் மூழ்க அடிச்சு இந்த பூமாதேவிய கொண்டு போய் எங்கேயோ கூழ பாதாள லோகத்துக்குள்ள வச்சுட்டானா. அதனால சச்சார கர்வான் வினதன் கதாவான். இப்போ பூமாதேவி உள்ள ஜலத்துக்குள்ள போயிட்டான்னா யோசிச்சு பாருங்க, எங்க இருந்து ஜனங்கள் எல்லாம் வாழறதுக்கு இடமே இல்லாம இருக்கும் இல்லையா. அதனால அந்த உள்ள வச்சுட்டு தன்னுடைய கதையை அப்படி தோல்ல போட்டுண்டு உடனே கர்வத்தோட, எனக்கு நீ எதிரியே யாருமே இல்ல, பூமியை கொண்டு போய் உள்ள வச்சுட்டேன் அப்படின்னு ரொம்ப ஒரு கர்வத்தோட கத்திட்டு வந்துட்டு இருக்கானா. பயங்கர சப்தத்தோட கதாயுதத்தை வச்சுட்டு கத்தின்னு வந்துட்டு இருக்கானா. 10வது ஸ்லோகத்தை சொல்றான், ததோஜலேஷா சதிருஷம் பவந்தம். அப்போ வருணன் மூலியமாகத்தானே தெரிய வந்தது இல்லையா. அதனால ஜலேஷாத்து அப்படின்னு என்னன்னா ஜலத்துக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய வருண பகவான் அர்த்தம். அப்போ சதிருஷம் பவந்தம், ஒரே எதிரி யாருன்னா ஹரி மட்டும்தான்னு புரிஞ்சுடுத்து. அதனால நிஷம்ய, அதை கேட்டதுக்கு அப்புறம் நிஷம்ய பப்ராம கவேஷயம் ஸ்துவாம். அப்போ எங்க ஹரி என்னவோ எனக்கு எதிரின்னு சொன்னாங்களே, எங்க ஹரி எங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமாதேவியை கூட கொண்டு வந்து வச்சாச்சு, எங்க ஹரி காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிண்டே இருக்கானாம். கவேஷயன் அப்படின்னு என்னன்னா தேடுறது அப்படின்னு அர்த்தம். அப்படி தேடிண்டே சுத்தின்னு இருக்கானாம் கதைய தோள் மேல போட்டுண்டு. அப்போ பக்தைக்க திருஷ்ய, பகவான் வந்து என்னன்னா பக்தர்களுக்கு மட்டுமே புலப்படக்கூடியவன் இல்லையா. அப்போ இந்த ஹிரண்யாட்சனுக்கு புலப்படவே இல்லையே அப்படின்னு கேட்டா, அவனுக்கும் புலப்படுவர். எதனால அப்படின்னா, அவன் ரெண்டு பேரும் ஆக்சுவலா பார்த்தா பக்தர்கள் தானே. ஆக்சுவலா பார்த்தா என்னன்னா அவளுடைய காலம் சீக்கிரம் முடியறதுக்கு பகவான் வந்து என்னன்னா உறுதுணையாக இருக்கிற, ஏன்னா சீக்கிரம் தன்னை வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால்தான் பொதுவா சொல்லுவா, நரசிம்ம அவதாரம் கூட பிரகலாதனுக்காகத்தான் தூணை பிளந்துட்டு வந்தார் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஆனா பிரகலாதனை விட நிஜ பார்ஷதராக இருக்கக்கூடிய அந்த ஜெய விஜயாளுக்காகத்தான், அந்த இரண்ய கசிப்புவாக இருக்கக்கூடிய அந்த அசுரத்தனம் இருந்தாலும் தன்னுடைய பார்ஷதர் அப்படிங்கிற ஒரு கருணையினாலத்தான் வந்து என்னன்னா பகவான் அங்க நரசிம்ம அவதாரம் எடுத்தார் அப்படிங்கறத சொல்லுவோம். அந்த மாதிரி என்னன்னா இங்கேயும்
இந்த பக்தர்களுக்குத்தானே புலப்படுவாய், அப்படியேப்பட்ட நீ அப்ப இங்க ஏன் புலப்படலைன்னா முதல்ல புலப்படல, ஆனா அதுக்கப்புறம் என்னன்னா நேரா அங்க வரப்போற. ஏன்னா இவரும் ஒரு பக்தன் தானே, ஹிரண்யாட்சனும் என்னன்னா முன்னாடி பக்தன் தானே, ஆனா முதல்ல கொஞ்சம் என்னன்னா தேடட்டுமே, எங்கன்னு தேடட்டுமே அப்படிங்கிற மாதிரி இருக்க இல்லையா. அதனால கிருபா நிதியத்துவம், நீதான் கருணை கடலாச்சே இல்லையா. நிதி அப்படின்னாலே என்னன்னா அதற்கான ஆதாரம் அப்படின்னு அர்த்தம், கடல் அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த இடம், அதாவது வாசஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். கருணைக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியவனே நீதானே, நிருந்தி ரோகாது, அப்படியேப்பட்ட நீதான் நான் இப்போ கஷ்டப்பட்டு இருக்கேனே, அவஸ்தப்பட்டு இருக்கேனே, என்னுடைய இந்த வியாதியும் நீதான் போக்கணும் அப்படின்னு. மருதாலயேஷ அப்படின்னா குருவாயிரப்பா நீதான் என்னுடைய இந்த வியாதியும் போக்கணும்ப்பா, நீதான் கருணை கடலாச்சே. நாங்க எத்தனையோ தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா அதையெல்லாம் பொறுத்து அருள வேண்டும் அப்படிங்கறத பிரார்த்தனை பண்ணிக்கிற. நாளைக்கு 12வது தசகம் நம்ம பார்க்க